பூரணி. என்ன தமிழ் இது? கையில எவ்வளவு பெரிய காயமா இருக்கு. காவேரி வெட்டுறப்ப விரல் லைட்டா வெட்டிருச்சுக்கா. சமையல் செய்யறப்ப சூதானமா இருக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். சரியா தமிழ்? சரிக்கா. குக்கர்ல எப்படி சாதம் வைக்கணும்னு இன்னைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன். தமிழ், இந்த காவேரி எல்லாம் எனக்கு வெட்டி கொடுத்துடுறியா? சரிக்கா. கரெக்டா குக்கர்ல 5 விசில் வரணும். ஆஃப் பண்ணிரு, நான் வர்றேன். சாவித்ரி தமிழ் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. காவேரி நறுக்க சொன்னாங்க, அதான் நறுக்கிக்கிட்டு இருக்கேன். நல்லெண்ணெய் பாக்கெட்டு இருக்கான்னு கொஞ்சம் பாரு. குக்கர்ல குண்டை எடுத்துட்டு ஓட்டைய அடைச்சு வச்சு குண்டை போட்டு விடுறாங்க சாவித்ரி. தமிழ் சொல்றாங்க, நல்லெண்ணெய் பாக்கெட்டே இல்லைன்னு. அப்பனா உன் வேலையை பாரு. ஆமரை கேக்குறாங்க, என்னம்மா கிச்சனையே பாத்துக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த அடுப்படியே வெடிக்க போகுறி. சாவித்ரி பண்ணதெல்லாம் சொல்றாங்க தாமரை கிட்ட. இது தமிழை கூப்பிடுறாரு. குக்கர் வெடிக்கிறத பார்த்து தமிழ் மயங்கி விழுகிறாங்க. தமிழ தூக்கிட்டு சேது படுக்க போடுறாரு. மோகனா என்னாச்சு சேதுன்னு கேக்குறாங்க. அப்ப சாவித்ரி சொல்றாங்க, பூரணியும் தமிழும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுனாலோ தெரியல, குக்கர் வெடிச்சிருச்சு. ஸ்டவ்வ ஆஃப் பண்ண போனப்ப என் கையும் சூடு பட்டுருச்சு. தமிழ சேது தண்ணி தொளிச்சு எழுப்பி விடுறாரு. தமிழ கை தாங்களா சேது உட்கார வைக்கிறாரு. சொல்றாங்க, அது வெடிச்ச அதிர்ச்சியில தான் நான் மயங்கி விழுந்துட்டேன். சேது சொல்றாரு, நான் பயந்துட்டேன்னு. ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்க. தமிழம்மா சமைக்கிறப்ப எண்ணெய் பாட்டில் விழுந்து உடஞ்சிருச்சு. ஆண்டி சொல்றாரு, எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு சோறு கொண்டுட்டு வா, பசிக்குது. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திக்கலாம்.